கல்லூரிகளிலையும் ஸ்கூல்லையும் சினிமா அல்லது சமூக வலைத்தளங்களில் காமெடியாக இருக்கக்கூடியவர்களே முன்மாதிரியாக காமிக்கிறாங்க. சமூகத்தில் உள்ளவர்களுக்கு 2 லட்சம் 3 லட்சம் சம்பளம் வாங்கக்கூடிய முன்மாதிரியாக காமிக்கிறாங்க. போட்டி நிலையை புரிந்து கொள்ளும் திறன் இவற்றையெல்லாம் நாங்கள் கண்டறிந்து மாற்றுவதற்காகத்தான் இந்த ஹியூமன் இன்டெலிஜென்சி என்பதை உருவாக்கியுள்ளோம். நண்பர்களே, கேள்வி ஒன்றுதான், அது ஒவ்வொரு நாளும் மாறாது, ஆனால் அதற்கான பதில்கள் மாறிக்கொண்டே இருக்கும். வெல்கம் டு எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன். நீங்கள் இந்த உலகத்தில் உங்களுடைய நுண்ணறிவின் மூலம் அடையாளம் காணப்பட வேண்டுமா, அல்லது உடல் உழைப்பின் மூலமாக வேலையின் மூலமாக அடையாளம் காணப்பட வேண்டுமா? பெரும்பாலானவர்கள் உடல் உழைப்பை மட்டும் போதும், எனக்கு அதற்கு மேல் மன அறிவுசார் உழைப்பு தேவையில்லை என்பவர்கள் வேலையை தேர்ந்தெடுக்கிறார்கள். இந்த செய்தி உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம், ஆனால் இதுதான் உண்மை. பெரும்பாலானவர்களை கேட்டு பாருங்கள், எதற்காக படிக்க வைக்கிறீர்கள் உங்களை குழந்தை என்றால் அவர்கள் சொல்வது ஒரு நல்ல வேலைக்குத்தான் என்று சொல்வார்கள். அப்படியானால் வேலை செய்வதற்கு படிப்பு தேவையில்லை என்பதை இன்றைய சூழ்நிலை உலகத்துக்கு உணர்த்திவிட்டது. ஒரு நல்ல திறன் சார்ந்த வேலையில் இருப்பதற்கு என்ன தேவை அப்படின்னா நுண்ணறிவு தேவை. இப்பொழுது பலரும் எதை கருத்தில் வைத்துக்கொண்டு கல்லூரியில் சேர்க்கப்படுகிறார்கள், பெற்றோர்கள் எதை ஆசையாக நினைத்து கொண்டு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று பார்த்தால், சமூக வலைத்தளங்களில் வரக்கூடிய 2 லட்சம் 3 லட்சம் சம்பளம் என்ற கணக்கிலேயே இவர்கள் தங்களுடைய குழந்தையை கருத்தில் வைத்து கொண்டு செயல்படுகிறார்கள். அதில் தவறொன்றுமில்லை. அந்தளவுக்கு தகுதி, திறன், நுண்ணறிவு உள்ளவர்களாக தங்களுடைய குழந்தைகளை ஏன் மாற்ற விரும்புவதில்லை? 2 லட்சம் அல்ல, அதற்கு மேலும் சம்பாதிக்கலாம். ஆனால் அவர்கள் குழந்தைகள் வீட்டிலேயே ஒரு வேலையை செய்ய விருப்பமில்லை. எப்பொழுதும் சமூக வலைத்தளங்களில் மின்னணு சாதனையில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள், எதையும் அதிகமாக சிலபஸை தவிர மற்ற எதையும் படிக்காதவர்கள், இப்படிப்பட்டவர்களுக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலை வரும் என்று எதிர்பார்ப்பது இது கனவா அல்லது திறமையா என்ற கேள்வி கேட்டு பாருங்கள். இந்த உலகத்தில் நீங்கள் எதை வைத்து அடையாளம் காணப்பட்டீர்கள்? உங்களுடைய குழந்தைகள் எதை வைத்து அடையாளம் காணப்பட வேண்டும் நினைக்கிறது? நீங்கள் எதை வைத்து அடையாளம் காணப்பட வேண்டும் என்று நினைக்கிறீர்கள்? அவர்கள் எதில் அடையாளப்படுத்தி கொண்டு தற்செயல் வாழ்கிறார்கள்? இந்த கேள்விக்கு நீங்கள் பதிலை கேட்டு பாருங்கள், அப்பொழுதுதான் உங்களுக்கு புரியும். அவர்கள் பெரும்பாலான நேரத்தை எதில் கழிக்கிறார்கள்? அவர்களால் ஒரு செயலை திறம்பட செய்ய முடிகிறதா? பேச்சு தன்மை, பேச்சில் திறன் இருக்கிறதா? அவர்களுடைய சிலபஸ் என்ற நிர்பந்த பாடத்திட்டத்தை தவிர மற்ற புத்தகங்கள் அவர்கள் வாங்கியுள்ளார்களா? எத்தனை புத்தகங்களை வாங்கி படித்துள்ளார்கள்? அவர்களுடைய ஆசைக்கும் அவர்களுடைய திறமைக்கும் வேறுபாடுகள் உள்ளனவா? திறமையை வலுப்படுத்த வளர்த்த அவர்கள் தினமும் என்னென்ன வேலைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை பெற்றோர்கள் ஒரு முறை தணிக்கை செய்ய வேண்டும். உங்களுடைய குழந்தைகளுடைய துணை எதுவாக இருக்கிறது? அவர்கள் எதில் விருப்பமாக ஒவ்வொரு நாளும் அல்லது ஒவ்வொரு நேரமும் பொழுதை போக்கிக் கொண்டிருக்கிறார்கள்? அவர்கள் எந்த ஒரு செயலுக்காக அதிக முன்முயற்சி எடுத்து கொண்டிருக்கிறார்கள்? நிர்பந்த அடிப்படையிலான சிலபஸை தேர்ச்சி வருவதற்காக தொடர்ந்து படிக்கிறார்களா, அல்லது தேர்வுக்கு மட்டும் தன்னை தயார்படுத்திக் கொள்கிறார்களா, அல்லது சொல்லிக் கொடுத்தால் மட்டுமே எனக்கு புரிந்து கொள்ள முடியும், அதனால் புரியவில்லை என்று சொல்கிறார்களா? அவர்களுடைய இயல்பு திறன் எப்படி இருக்கிறது? இது போன்ற கேள்விகளை உங்களுடைய சந்ததிகள் செயல் மூலமாக நீங்கள் பதிலை தெரிந்து கொள்ளுங்கள். அவர்களை மென்மேலும் வெற்றியாளராக மாற்ற எங்களுடைய ஹியூமன் இன்டெலிஜென்சி அனாலிசிஸ் அண்டு டெவலப்மெண்ட் தெரப்பி உதவும் என்ற நோக்கோடு எங்களோடு நீண்ட கால தொடர்புள்ள என்னுடைய நண்பர்கள் எங்களுடைய இந்த செயல்முறையை, அதாவது உலகத்திலேயே வாழ்க்கை என்ற தனி மனித நிறுவன வாழ்நாளை பயன்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷனுடைய சேவையை உலகம் முழுவதும் எடுத்து செல்ல வேண்டும் என்ற நோக்கோடு லேர்னிங் இன்டெலிஜென்சி, கார்ப்பரேட் அட்வைசரி, பிராண்ட் அம்பாசிடர் என்ற நவீன துறை மூலமாக
செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நண்பர்களே, இது விளம்பரமல்ல, விழிப்புணர்வு. உங்கள் வீட்டில் எத்தனை புத்தகங்கள் உள்ளன, எவற்றை படிக்கிறார்கள், எதில் ஆர்வமாக இருக்கிறார்கள் என்பதை நீங்களே நேரடியாக கண்டுணர்ந்து பாருங்கள். 1920 ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர் இருக்கார். அன்னைக்கு எக்ஸாம். ஒருத்தர் ஓடி அவருடைய கதவை தட்டி, டாக்டர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், நீங்கள் ஒரு தவறு செய்து விட்டீர்கள். அது என்னென்னா, செகண்ட் இயருக்கு கொடுத்த அதே கொஸ்டினை தேர்ட் இயர் ஃபைனல் இயர் எக்ஸாமுக்கு நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லியிருக்கார். ஆமாம், உண்மைதான். கொடுக்கப்பட்ட கேள்வி சென்ற ஆண்டும் இந்த ஆண்டும் ஒன்றுதான், ஆனால் பதில் வேறு. வாட் இஸ் சேல்ஸ், அல்லது வாட் இஸ் மார்க்கெட்டிங், வாட் இஸ் பையிங், வாட் இஸ் எஜுகேஷனல், வாட் இஸ் எ ஜாப் நீட், இப்படி எடுத்துக்கொண்டால் 2ஆம் ஆண்டில், அதாவது சென்ற வருடம் இருந்த மார்க்கெட் என்ற சந்தையினுடைய தேவை, சந்தையின் நிலை வேறு. அதை வாங்கிய மக்களுடைய வாங்கும் திறன், வாங்கும் நோக்கம், வாங்கும் செயல்பாடு என்பது வேறு. கல்வி என்று கொடுத்தால் அந்த காலத்தில் அவர்களுக்கு மொழி அறிவு இருந்தால் போதும் என்ற அளவில் அது இருந்தது. ஆனால் இந்த காலத்தில் மொழி அறிவுக்கு அப்பால் அவர்களுடைய செயல்தன்மை, செயல் அறிவு இருக்க வேண்டும். ஆக கேள்வி போன வருஷத்துக்கான கேள்விதான், ஆனால் பதில் இந்த வருஷத்துக்கானது இருக்க வேண்டும் என்று சொன்னார்களாம். ஆனால் இன்றளவும் கூட நம்முடைய கல்வி என்பது ஆரம்ப காலத்தில் எப்படி மனப்பாடம் செய்ய வைக்கப்பட்டு அது எழுதப்பட்டு அந்த மனப்பாட தகவல் அடிப்படையில் மதிப்பெண் போடப்பட்டதோ, அந்த மதிப்பெண்ணுக்காக எவ்வாறு அவர்கள் படிக்க திறன் குறைந்தவர்களை அல்லது படிக்க முடியாதவர்களை ஒரு இக்கட்டான நெருக்கடி நிலையில் நிர்பந்த அடிப்பில் படிக்க வைத்தார்களோ, அதே நிலைதான் இன்றும் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. அது நீட்டாக இருந்தாலும் சரி, அந்த நீட்டுக்கு மேலே ஒரு கல்வியாக இருந்தாலும் சரி. ஆக இதிலிருந்து எதை புரிந்து கொள்ள வேண்டும்? ஒரு காலத்தில் ஒன்று இருந்ததென்றால் அதிலிருந்து மாற்றமடைந்து அது அடுத்த செயலுக்கு போக வேண்டும். ஆகவே கல்வி என்பது மனப்பாடத்துக்கு அப்பால் நுண்ணறிவு, அதை பயன்படுத்துவது எப்படி என்பதற்காகத்தான் நாங்கள் இன்டர்நேஷ்னல் லேர்னிங் என்ற ஒரு சிறப்பு பிரிவையும், அவர்களுடைய தனித்தனி திறன் பற்றாக்குறை அல்லது திறன் முரண்பாடு அல்லது திறன் மேம்பாடு இவற்றினுடைய தேக்க நிலை கண்டறிந்து அவர்களை மாற்றி அமைப்பதற்காக லேர்னிங் லேப். அதேபோல் இன்றைய சமூகத்தில் எந்த தேவைகள் உள்ளன, அது பேச்சு திறமை அல்லது எழுதும் திறமை, புரிந்து கொள்ளும் திறமை அல்லது போட்டி நிலை, புரிந்து கொள்ளும் திறன், இவற்றையெல்லாம் நாங்கள் கண்டறிந்து மாற்றுவதற்காகத்தான் இந்த ஹியூமன் இன்டெலிஜென்சி என்பதை உருவாக்கியுள்ளோம். நண்பர்களே, கேள்வி ஒன்றுதான், அது ஒவ்வொரு நாளும் மாறாது. ஆனால் அதற்கான பதில்கள் மாறிக்கொண்டே இருக்கும். அன்னைக்கு நீங்கள் சம்பாதித்தது எவ்வளவு, இன்றைக்கி எவ்வளவு சம்பாதிக்க வேண்டும், சம்பாதிப்பது எப்படி அல்லது எவ்வளவு சம்பாதிக்க வேண்டும், எவ்வளவு செலவாகிறது என்ற கேள்வி அன்றைக்கு கேட்டிருந்தால் குடும்ப செலவை எவ்வாறு சொல்வீர்கள்? இன்றைக்கு அதே கேள்வியை கேட்டால் என்ன சொல்வீர்கள்? இதுதான் வாழ்வியல் மாற்றங்கள். இதற்காக உங்களுடைய கல்வித்திறனையும் உங்களுடைய சந்தையுடைய கல்வித்திறனையும் செயல்படும் திறனையும் மாற்றியமைக்க எங்களுடைய MSK லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷனுடைய ஹியூமன் இன்டெலிஜென்சி ஃபோரத்தை உருவாக்கியுள்ளோம். எங்களோடு 20 ஆண்டுகளுக்கு மேல் பயணித்த நண்பர்களெல்லாம் இணைந்து கொண்டு எங்களுடைய இந்த சேவையை உலகம் முழுவதும் வெளிப்படுத்த கொண்டு சேர்க்க முயற்சித்து கொண்டிருக்கிறார்கள். இன்று மீடியாவில் அதிக சம்பளம் வாங்கி வரக்கூடியவர்களை முன்மாதிரியாக காட்டப்படுகிறது. ஆனால் ஸ்கூலில் காலேஜில் அதிகமாக காமெடி பண்ணக்கூடியவங்க அவர்களே முன்மாதிரியாக காமிக்கிறாங்க. இப்போ இதில் என்ன நடக்குது? யாராவது புரிந்து கொள்ள முடிகிறதா? கல்லூரிகளிலையும் ஸ்கூல்லையும் சினிமா அல்லது சமூக வலைத்தளங்களில் காமெடியாக இருக்கக்கூடியவர்களே முன்மாதிரியாக காமிக்கிறாங்க. சமூகத்தில் உள்ளவர்களுக்கு 2 லட்சம் 3 லட்சம் சம்பளம் வாங்கக்கூடிய முன்மாதிரியாக காமிக்கிறாங்க. இதை எங்களுடைய நண்பர்கள் பலர் எங்களிடத்தில் இது கேள்வி கேட்டார்கள். இது எப்படி நடக்கிறது, ஏன் நடக்கிறது என்று. அதுக்கு நாங்கள் சொன்ன பதில், இது ஆண்டாண்டு காலமாக மக்களுக்கு அப்படித்தான் தெரிகிறது. மக்கள் நிஜத்தை பார்க்க விரும்ப மாட்டார்கள், கற்பனையை பார்க்க விரும்புவார்கள். கற்பனையாக வைத்துள்ள ஹீரோவை பார்க்க விரும்புவார்கள்.
நிஜமாக உழைக்க விரும்ப மாட்டார்கள் என்று சொன்னோம். ஆகவே மனித நுண்ணறிவை மேம்படுத்த உளவியல் ரீதியான நுண்ணறிவு திறன் மேம்பாடு, நுண்ணறிவு பரிசோதனை இல்லை, நுண்ணறிவு திறன், அதாவது செயல்படும் திறன் மேம்பாடு, ஆலோசனை மற்றும் வழிகாட்டலை நாங்கள் செய்து வருகிறோம். இந்த பழைய முறை தான், ஒரு இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும் அல்லது ஸ்கூலாக இருக்கட்டும், அங்கே ஒரு பவர் பாயிண்ட்டை போயிட்டு 2 கேம்ஸை வச்சு அதை நடத்தி விட்டால் பயிற்சி முடிந்து விட்டது, ட்ரைனிங் முடித்து விட்டது என்று சொல்கிறார்கள். இவர்களுடைய தொழிற்சாலை நிறுவனத்துடைய நோக்கத்திற்கும் இந்த கேம் ஷோவுக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது என்று இதுவரைக்கும் யாரும் கேட்பதில்லை. ஆகவே நுண்ணறிவை மேம்படுத்த எங்களோடு இணையுங்கள். சொல்ல முடியாத அழுத்த நினைவுகள், அடக்க முடியாத அழுகை, கட்டுப்படுத்த முடியாத கோபம், தாங்க முடியாத கஷ்டம், தன்னை யாரும் புரிந்து கொள்வதில்லை என்ற ஏக்கம், அதிகமான பயம், தூக்கமின்மை, உடல் சார்ந்த வலி, இன்னும் இது போன்று பல சிக்கல்களிலிருந்து விடுபட நாங்கள் உதவுகிறோம். MSK Life Clinic Foundation.